ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட் ஃப்ரம் சார்ட்டட் அரே. இது வந்து லீட் கோடோட 26th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிவ் அன் இன்டீஜர் அரே நம்ஸ் சார்ட்டட் இன் நான் டிக்ரீசிங் ஆர்டர். நான் டிக்ரீசிங் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, அசெண்டிங் ஆர்டர். அதை தான் வந்து அப்படி டிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் இன் பிளேஸ் சச் தட் ஈச் யூனிக் எலமெண்ட் அப்பியர்ஸ் ஒன்லி ஒன்ஸ். அதாவது டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குமாமா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், அந்த டூப்ளிகேட் எலமெண்ட்டுக்கு பதிலாக இப்போ வந்து 2 தாட்டி 1 1 வருது அப்படின்னா நம்ம ஒரு 1 மட்டும் போடணும். ஓகேங்களா? அடுத்து ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி எலமெண்ட் ஷுட் பி கெப்ட் த சேம். ரிலேட்டிவ் ஆர்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அரேல வந்து 5 டிஜிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து உங்களுக்கு என்ன வரும், 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 5 எலமெண்ட்ஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம கீழே வந்து இன்புட் அவுட்புட்டில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? கன்சிடர் த நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ் இன் நம்ஸ் டு பி கே ஆஃப்டர் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் ரிட்டன் த நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ் கே. The first k elements num should contain the unique numbers in sorted array. அதாவது ஃபஸ்ட்டு k எலமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரேயில் 1 1 2 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு k எலமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் டூப்ளிகேட்ஸு உங்களுக்கு 2 1 இருக்குது, 2 2 இருக்குது. ஒரு 1 ஒரு 2 எடுத்துட்டிங்கன்னா வெறும் 1 2ன்னு சொல்லியிருக்கோம். அந்த 1 2ங்கிறது தான் k எலமெண்ட்ஸ். எத்தனை மொத்தம் 2 1 2. ஓகே, அதுதான் வந்து k எலமெண்ட்ஸ். அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கணுமாமா அந்த அரேயில். the remaining elements beyond can be ignored. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்னென்னு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்பிள் போய்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணால் டக்குன்னு புரியும். இப்போ நம்ஸ் ஈக்குவல் டு 1 1 2 இருக்கா, இது வந்து ஒரு அரே, நான் டிக்ரீசிங் டிக்ரீசிங்னா ஒன்றும் இல்லை, அசெண்டிங் ஆர்டர் அரே. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 2 1க்கு பதிலாக இங்கே அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு, ஒரே ஒரு 1 வந்திருக்கு, ஒரு 2க்கு பதிலாக இன்னொரு 2 வந்திருக்கு, இங்கேயே அண்டர்ஸ்கோர் வந்திருக்கு. ஏன்னா அவங்க மேலே என்ன சொல்லியிருக்காங்க, ரிலேட்டிவ் ஆர்டர் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கா, இது உங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ 2 0 இருக்குது, 3 1 இருக்குது, 2 2 இருக்குது, 2 3 இருக்குது, ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 0க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ 3 1க்கு பதிலாக ஒரு 1 போட்டுக்கலாம். 2 2க்கு பதிலாக ஒரு 2, ஒரு 3, 2 3க்கு பதிலாக ஒரு 3, ஒரு 4க்கு பதிலாக ஒரு 4. இப்போ உங்களுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கோம், இதில் 1, இதில் 2, மொத்தம் இதோட 3, இதில் ஒன்று 4, இதில் ஒன்று 5. அப்போ 5 அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து என்ன நம்ம இது ரிட்டர்ன் பண்ணணும், மொத்தம் எவ்வளோ அதாவது எவ்வளோ யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5ங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டயக்ராம் போட்டு பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதுதான் வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க இன்புட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 2 0க்கு பதிலாக அவுட்புட்டில் உங்களுக்கு எவ்வளோ வரணும், ஒரு 0 வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அப்புறம் இன்னொன்று சொல்கிற பாருங்க, இந்த 3 1க்கு பதிலாக ஒரு 1, இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2, 2 3க்கு பதிலாக ஒரு 3, இங்கே ஒரு 4 தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, ஒரு 4. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம். அதாவது இந்த எலமெண்ட்டும் சேமாக இருக்கா. ஓகேங்களா? கம்பேர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மொத்தம் வந்து 2 பாயிண்டர் எடுத்துக்கணும். ஒரு பாயிண்டர் வந்து இந்த ஃபஸ்ட்டு இடத்த பார்த்துருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஏன் யூனிக்காக இருக்குது அப்படின்னா, அது இப்போ நம்ம இருக்கிறதே ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் கம்பேரே பண்ண தேவையில்லை. கம்பேர் பண்ணாமலே அது ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம எதுலேருந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம்னா, செகண்ட்லேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட்லேருந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 1. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1லேருந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த சைடு ஐயோட வேல்யூ உங்களுக்கு என்ன, 1. இப்போ எங்கே ட்ராக் ஆகிட்டு இருக்கு, இந்த செகண்ட், அதாவது 0 இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு ஒரு நம்பர் jn, அதாவது i ஏற்கனவே போட்டாச்சு, அதனால jn ரேஞ்ச். இப்போ நான் எதுலேருந்து செக் பண்ணுறேன்னா, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரேஞ்ச் ஆஃப், இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஐ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்கா, அப்போ நம்ம 1லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். 1லேருந்து நம்ஸ் ஆஃப்
சாரி லென்த் ஆஃப் நம்ஸ் லென்த் ஆஃப் நம்ஸ் லென்த் ஆஃப் நம்ஸ் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் போட்டுட்டு எதை நான் கம்பேர் பண்ண போகிறேன், நம்ஸ் ஆஃப், அதாவது இங்கே இருக்கிறது ஓகேங்களா. அதாவது இதில் என்ன இருக்குது, இப்போ ஜேங்கிறது இருக்கா, ஜே நான் என்ன பண்ணுறேன்னா நாட் ஈக்குவல் டு 1 கம்பேர் பண்ணுறப்பா, ஏன்னா யூனிக்காக இருக்கணும்ல. இப்போ ஈக்குவல் டு கம்பேர் பண்ணால் அந்த ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும். நம்ம நாட் ஈக்குவல் டு அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம கண்டிஷன்ஸ் நிறையா பண்ணணும் அதுக்கு. ஓகே ஓகே, நம்ஸ் ஆஃப் ஜே மைனஸ் ஒன் ஓகேங்களா. இப்போ ஜே மைனஸ் ஒன்று என்ன, அதுக்கு முந்தின எலமெண்ட் இது 0, இப்போ இதுவும் 0. இப்போ இந்த ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் இதுக்குள்ளே என்ன போடுறதுன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து ஃபெயில் ஆனதுனால இப்போ நம்ம அடுத்து என்ன போவோம், அடுத்த ஃபார் லூப்பில் உங்களுக்கு வந்து இந்த வந்து இங்கே போயிடும் ஓகேங்களா. இது வந்து இங்கே போயிடும் அடுத்த ஃபார் லூப்பில். இங்கே போனதுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது ஓகேங்களா. இப்போ 1ம் 0வும் கம்பேர் ஆகும், 1ம் 0வும் கம்பேர் ஆகும். அதாவது இந்த 0 இல்லை, இந்த 0 செகண்டில் இருக்க 0 ஓகேங்களா. இதுவும் கம்பேர் ஆகணும். ஏன்னா இதோட வேல்யூ என்ன, உங்களுக்கு இண்டெக்ஸோட வேல்யூ 0 1 2 2 - 1 1. அப்போ இந்த ரெண்டும் தானே கம்பேர் ஆகும். இப்போ இந்த ரெண்டும் கம்பேர் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து உள்ளே வருமா, உள்ளே வந்துட்டு ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ இது யூனிக்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 எடுத்து இதில் போடணும் ஓகேங்களா. அப்போ நம்ஸ் ஆஃப் இந்த ஐ வந்து இதை குறிச்சிட்டு இருக்குதா இப்போ, ஓகே. அப்போ நம்ஸ் ஆஃப் ஐயில் நீங்கள் எதை போடணும், நம்ஸ் ஆஃப் ஜேவை போடணும். அந்த ஜேல என்ன இருக்கோ அதை வந்து நான் இதில் போடணும். அப்போ உங்களுக்கு புதுசு வரப்போ எப்படி வரும்னா 0 1 அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் ஐ என்ன பண்ணிக்கிறேன்னா அடுத்து கொண்டு போய்க்கிறேன். ஏன்னா நான் வந்து சீக்வன்ஷியலாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் ஐங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அதாவது ஸ்டோரிங் இண்டெக்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐயை வந்து என்ன பண்ணோம், இப்போ வந்து இண்டெக்ஸோட வேல்யூ 1 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணோம், அடுத்து நான் ஒரு வேளை யூனிக் எலமெண்ட் வருது அப்படின்னா இதுக்கு அடுத்து நான் ஸ்டோர் பண்ணணும். அடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஐயை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட் என்னவோ சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த இடத்துல பேர் சரிங்க. இப்போ இது வந்து இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக டெலிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது அரே வந்திருக்கும். அதாவது இந்த 0 1 புது அரே உங்களுக்கு என்னவா வந்திருக்கும் அப்படின்னா 0 1 அடுத்து 1 2 1 3 1 4 1 2 2 3 3 4 இப்படி வந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஐ வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும், ஐ வந்து இப்போ இப்போ 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, அதனால ஐ இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஜே உங்களுக்கு என்னவா இருக்கு, 4வதுல இருக்கு. இப்போ உங்களுக்கு ஜே வந்து இங்க இருக்கு ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஜே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போய்க்கலாம் ஓகே. இதை வந்து இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம கீழே கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து மறுபடியும் ஃபார் லூப் போகுமா, ஃபார் லூப்பில் உங்களுக்கு ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவல் டு இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது ஜே எங்கே இருக்குது, ஜேக்கு முந்தின வேல்யூ 1, இப்போ இந்த ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ சேமாக இருக்கனால உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஜே வந்து அடுத்து போவோம், அடுத்து போயிட்டு மறுபடியும் சேமாக இருக்கும் அந்த ஐ, அதாவது இதுக்கு முந்தின இருக்குது, அதாவது இந்த 1 இதுவும் சேமாக இருக்கும். சேமாக இருக்கனால மறுபடியும் என்ன ஆகும், அடுத்து போகும், அடுத்து போயிட்டு இந்த ஜேக்கு இப்போ 2 இருக்குது. இப்போ ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஜே மைனஸ் 1 முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ இந்த ரெண்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ உள்ளே வரும். உள்ளே வரப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐங்க, அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபைலில் எதை போட சொல்லியிருக்கோம், இப்போ டூல் இருக்கிறத போட சொல்லியிருக்கோம். இப்போ டூல் இருக்கிறது போட்டால் என்ன ஆகும், உங்களுக்கு 2 இங்கே வந்துடும் ஓகேங்களா. இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஐ வந்து இங்கே போயிடும் ஓகே. அடுத்து இந்த இடத்துக்கு போயிடும். இப்போ அடுத்து என்ன செக், அடுத்து உங்களுக்கு எது மூவ் ஆகும், இந்த ஜேங்கிறது இன்னும் கொஞ்சம் இது எல்லாத்தையும் கீழே தெளிக்கலாமா, என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கீழே தெளிக்கலாம் ஓகே ஓகே. இப்போ இந்த ஜே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்து மூவ் ஆகும். இப்போ அடுத்து இங்கே மூவ் ஆகிறப்ப அதுக்கு முந்தின வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்போ இந்த 2 இந்த ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், அடுத்து மறுபடியும் ஜே போகும். ஜே இங்கே போனதுக்கப்புறம் இதுக்கு முந்தின வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது, இதுக்கு 3 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 3ங்கிற வேல்யூவை எங்கே போடும், ஐ எங்கே இருக்கோ அங்கே போடும் ஓகேங்களா. இப்போ ஐ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இந்த ஐ இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன வேல்யூ போடும், 3ங்கிற வேல்யூ போடும் ஓகேங்களா. இப்போ 3 போட்டதுக்கப்புறம் இந்த ஐயோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ இந்த ஐயோட வேல்யூ 1 இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தென் எகைன் ஃபார் லூப் வரும்.
ஃபார் லூப் வந்துட்டு இந்த ஜே வந்து அடுத்த வேல்யூ போகும். இப்போ இந்த ஜேவோட வேல்யூ 3 இருக்குது, இந்த முந்தின வேல்யூ 3 இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ எகைன் ஃபார் லூப் போகும். போனதுக்கப்புறம் உங்களுக்கு 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த 4 வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுவோம்? ஐயில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ இந்த 1க்கு பதிலாக இங்கே உங்களுக்கு 4 வரும். 4 வந்ததுக்கப்புறம் இது மறுபடியும் போகுமா? போகாது. ஏன்னா ஃபார் லூப் எண்ட் ஆயிரும். ஐயோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ ஐயோட வேல்யூ வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். காலை விட்டுட்டேன், 1 செகண்ட். ஐயோட வேல்யூ வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் எண்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம 1லேருந்து ஆரம்பித்தோம். உங்களுக்கு என்னன்னு சொல்லி வந்திருக்கும்? 5ன்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, ஏன்னா 4 டைம் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு கடைசியில் என்ன ஆகுனா i is equal to 5ன்னு சொல்லி வந்திருக்கு. உங்களுக்கு யூனிக் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5ன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும்? ஐயை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். கடைசியில் ரிட்டர்ன் ஆஃப் ஐ. நீங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ இது ரிட்டர்ன் பண்ணக்கூடாதா? அதாவது இதில் இதை கொடுத்துருக்காங்களே, இது ரிட்டர்ன் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இது ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. 1 2 3ங்கிறத ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த இடத்துல இன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ட்னு சொல்லி இங்கே கொடுத்தாங்கன்னா, இன்டீஜர் ஒரு வேரியபிள் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு அங்கே போட்ட கோடை வந்து நான் இதில் போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அங்கே கொடுத்த கோடை வந்து நான் இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து இங்கே நம்ஸ் ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு வேளை எம்டியாக கொடுக்குறாங்க, எம்டியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸப்ஷனல் மாதிரி, இஃப் நாட் நம்ஸ், அதாவது நம்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும்? 0. அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு இது ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரன் ஆகிடுச்சு. நல்ல மெமரி, நல்ல ரன் டைம் கண்டிப்பாக அதிகமாக தான் எடுத்திருக்கும். இது இன்னும் 100 காட்டுது தெரியல. பட் ஆனால் இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதே ப்ராப்ளமாக வந்து நீங்கள் இதே மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து செகண்ட்லேருந்து எடுத்தேனா, அதாவது 1லேருந்து எடுத்தேனா, நீங்கள் வந்து 0லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு என்ன மாதிரி இஷ்யூ வரும்னா, நீங்கள் i+1ன்னு சாரி இங்கே இதில் j+1ன்னு சொல்லி போடுவீங்க. ஏன்னா நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டை கம்பேர் பண்ணுறோம். நம்ம எண்டில் வரும்போது நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணுங்கள். என்ன இஷ்யூஸ் அடிக்குதுன்னு பாருங்கள், அதுலேருந்து ரிசால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நான் இன்னொரு கொஷினோட வரேன். அது வரைக்கும் பை.